ഇതാണ് ഉരുള് പൊട്ടിയിട്ടുണ്ട്. ഞങ്ങളൊക്കെ വീട്ടിലൊക്കെ വെള്ളം. ஸோ உள்ளே நம்ம போகிறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அதிகமான மக்கள் வந்து இந்த பகுதியில் இப்போ வர்றதில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அவங்க தங்கியிருந்த வீடு கட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி உடஞ்சி கிடந்திருக்கு. மேலே மாடிப்படி, அந்த ரூமில் ஒரு கட்டளை இருக்குது. கட்டலெல்லாம் உடஞ்சி இங்கே இருக்கிற ஒரு வேளை தப்பிச்சிருக்கலாம், இல்லைன்னா தண்ணியில் போயிருக்கலாம் இந்த வீடு. இந்த கட்டலாம் பாரு, இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து உள்ளே இறங்கி கிடக்குது கட்டலெல்லாம். புதஞ்சி கிடக்குது கட்டலெல்லாம். ஸோ இந்த வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து பகுதி அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. ஒரு கார் வந்து இந்த தண்ணியில் அடிச்சுட்டு இங்கே வந்து அப்படியே உள்ளே மூழ்கி கிடக்குது. அது இனி எடுக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அந்த கார் டயரு உள்ள பொருள்கள் மட்டும் தெரியுது, பாடி பார்ட்டு மட்டும் தெரியுது. இல்லை எவ்வளோ பெரிய வீடு, இங்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய வீடு. அந்த வீடெல்லாம் வந்து இப்போ ஆள் இல்லாமல் ஃபுல்லாக அது பூட்டி கிடக்குது. அந்த வீடு தான், இந்த வீடெல்லாம் வந்து நல்ல வீடுங்க. ஆனால் எல்லாமே வந்து ஃபுல்லாக தண்ணியில் அடிச்சுட்டு எல்லாம் போயிடுச்சு. ഇവിടെ നമ്മളിപ്പോ പൈസ മുടക്കിയിട്ട് 10-30 കൊല്ലായി. ഇപ്പോ നമ്മളിപ്പോ ആകെ 2 കൊല്ലം ആയിട്ടുള്ളൂ. പണി തീർന്നിട്ടില്ല. എന്നിട്ട് അത് 10-30 ലക്ഷം രൂപ ചെലവായി. ஏதுன்னு ഈ അമ്പലத்துக்கு. இங்க வந்து ஒரு கோயில் இருந்திருக்கு. நம்ம சொன்னபடி இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த கோயில் வந்து இந்த டிசாஸ்டர்ல வந்து போயிருக்குங்கிறது தான் அவரு நமக்கு சொல்றாரு. അവിടെ കാണില്ലേ, അവിടെ 40 പേര് കിട്ടി അവിടെ. അവിടെ 2 ഏക്കർ സ്ഥലം. ഇപ്പൊ ഇത് കൂടൊക്കെ ഡെഡ് ബോഡീസ് പോയി അല്ലേ, അടിച്ചിട്ട് ആൾക്കാരൊക്കെ അടിച്ചു പോയതായിരുന്നു അല്ലേ. ഇത് പള്ളി. ഇവിടെ ഒന്നും പ്രശ്നമില്ലല്ലോ, ഇതിനൊന്നും പ്രശ്നമില്ല. ഇതുമേ വെള്ളം കയറി. അപ്പൊ ഇത് കൂടെ ഒക്കെ വെള്ളം കയറിയതാ അല്ലേ. ഇപ്പൊ ഈ ബിൽഡിംഗ് ഒക്കെ അതാണ് പോയത്. ഇല്ല, വൃത്തിയാക്കിയതാണ്. ശരി ശരി. 2024 ஜூலை 30 வயநாடு பகுதியில் வந்து ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அந்த நிலச்சரிவில் வந்து நிறைய மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலியை வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்கள் வேர்ல்டு டாக்குமெண்ட்ரி தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த வழி பார்த்தீங்கன்னா கூடலூர், நீலகிரி மாவட்டத்தில் வந்து கூடலூர் பகுதியிலேருந்து வைத்திரி அப்படிங்கிற பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த வைத்திரியை வந்து சென்றடையிற்கு வந்து கூடலூர்ல இருந்து வர வழிதான் வந்து ரொம்ப பக்கம். இதுதான் வழி, வேற வழி இல்லை. தமிழ்நாட்டுல இருந்து வர்றதுக்கு ஒரே வழி இதுதான். இந்த நீலகிரி, மலப்புரம், அப்புறம் வயநாடு, இந்த 3 டிஸ்ட்ரிக்டும் வந்து ஒரு ஒரு முக்கோண ஷேப்ல இருக்கும். ஸோ வந்து இது வயநாடு, இது நீலகிரி, இங்க வந்து மலப்புரம் இருக்கும். இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நடுவுல தான் வந்து இந்த டிசாஸ்டர் வந்து நடந்திருக்கு. அதனால வந்து இந்த 3 மாவட்டமுமே இதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கண்டினியூ ஆகிற பகுதி தான் இந்த 3 மாவட்டத்தையும் இணைக்குது. அப்ப அதனுடைய நடுப்பகுதியில தான் இது நடந்திருக்கு. இப்ப என்னன்னா, இந்த நிலச்சரிவு நடந்தது வந்து வயநாடு டிஸ்ட்ரிக்ட். அங்கிருந்து அந்த நிலச்சரிவுல வந்து அடிச்சுட்டு போன அந்த மக்கள் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட், வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தண்ணியிலேயே அடிச்சு ஒரு 30-40 கிலோமீட்டர் வந்து அவங்களை அங்க கொண்டு போய் அங்கிருந்து வந்து டெட் பாடிஸ் எல்லாம் வந்து தமிழ்நாடு வழியா கொண்டு வந்து மறுபடியும் வயநாடுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து இது 3மே இதுல கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றேன். ஏன்னா மேப்பாடியில வந்து அந்த உயிரிழந்தவங்களோட டெட் பாடி எல்லாம் அப்படியே தண்ணியில அடிச்சு நேரா போய் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட், அதாவது நிலம்பூர், வழிக்கடவு அந்த பகுதியில போய் அங்க போய் அந்த டெட் பாடிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த வயநாடுக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம வந்து நீலகிரி, நாடுகாணி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, அந்த வழியா வந்தாதான் மறுபடியும் வந்து இங்க வயநாடுக்குள்ள மேப்பாடிக்குள்ள வந்து ரீச் ஆக முடியும்.
இப்போ இங்க இருந்த டெட் பாடிஸ் எல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு அங்க போய் அங்கிருந்து மறுபடியும் ஒரு 50-60 கிலோமீட்டர் ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு மறுபடியும் இந்த நாடுகாணி பந்தலூர் வழியா வந்து மேப்பாடிக்கு வந்து சேர்த்திருக்காங்க இந்த டெட் பாடிஸ் எல்லாம். ஸோ அதனாலதான் இந்த மூணும் வந்து இந்த நிலச்சரிவுல கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றேன் நான். அடுத்தடுத்து அங்க நடந்த அந்த நிலச்சரிவை பத்தி அந்த இடத்துலயே போய் நம்ம வந்து அதை நேரடியா அந்த காட்சிகளை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கங்களை நம்ம அங்கேயே பார்க்கலாம். எவ்வளவு ஊர் அங்க வந்து பாதிச்சிருக்கு, எவ்வளவு மக்கள் பாதிச்சிருக்காங்க, எதனால இந்த நிலச்சரிவு அங்க ஏற்பட்டது, இதை குறித்து இதற்கான பதில நம்ம போய் அங்க நேரடியா போய் களத்திலேயே நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து மேப்பாடி டவுன் வந்து வந்துட்டோம். இதுக்கப்புறம் இங்கிருந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தாதான் வந்து நேராக சூரல் மலைங்கிற பகுதியை சென்று அடைகிறோம். அங்கதான் வந்து இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஓரளவுக்கு நல்ல பெரிய டவுன் தான் மேப்பாடி அப்படிங்கிறது. மேப்பாடி பஞ்சாயத்து ஆக்சுவலி. இந்த பகுதியில் அதிகமான சுற்றுலா தலங்கள் வந்து அதிகமா இருக்கு. அதனால வந்து வெளியூர்ல இருந்து அநேகம் பேர் சுற்றுலா பயணிகள் இங்க வந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. இந்த வழியா போகும்போது நம்ம அதிகப்படியான தனியார் தங்க விடுதிகள் பார்க்கலாம். ரிசார்ட்ஸ் இங்க நிறைய இருக்கு. அது இல்லாம வந்து இங்க ஜிப்லைன் இந்த மாதிரி நிறைய விளையாட்டு இங்க வந்து விளையாடிட்டு போற மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய பிளேசஸ் எல்லாம் இங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில பெரிய பெரிய டவர் அமைக்கும் போது அந்த அந்த டவருக்காக அதிகப்படியான குழிகள் வந்து ஆழமா தோண்டி எடுக்கப்படுது. அதன் மூலியமா நில அதிர்வுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில சொல்றாங்க. இந்த பகுதியில வந்து இந்த வைத்திரி, வயநாடு இந்த பகுதியில வந்து அதிகமான வந்து பெரிய பெரிய டவர்ஸ் வந்து இங்க போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சிட்டியை விட்டு கொஞ்சம் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா தெரியும், அங்க பெரிய ஒரு மலைகள் தூரத்துல தெரியுது. ஸோ அந்த பகுதி பக்கம் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். போற வழியில நிறைய வந்து ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். இந்த தூரத்துல பார்த்தா தெரியும் நிறைய டவர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மலைகளை எல்லாம் குடைஞ்சு அதுக்கு மேல கட்டுறதுதான். இதனால கண்டிப்பா வந்து பூமிக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். நம்ம வந்து சூரல் மலை பகுதியை வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்க்குள்ள வந்து நம்ம வண்டிகளெல்லாம் அலௌடு கிடையாது. ஸோ இங்கிருந்து நடந்துதான் போய் அந்த பகுதியை போய் நம்ம பார்க்கணும். இங்க போலீஸ் செக் போஸ்ட் மாதிரி பேரிகார்ட்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய மக்கள் வந்து தினமும் வந்து பார்த்துட்டு போறாங்க. இப்போ இங்க வந்து எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு அந்த நிலச்சரிவுல அப்படிங்கறத பத்தின முழு தகவலையும் அந்த பகுதியில போய் நம்ம வந்து நின்று பேசுவோம். இப்படி அந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அடிச்சு எல்லாம் சேதம் அடைஞ்சு கிடக்குது. உள்ள பார்த்தாலே தெரியுது. இந்த கடை வந்து இங்க பாரு எவ்வளவு தூரம் பூமிக்குள்ள இறங்கியிருக்குன்னு பாரு. இந்த இடம் மண்ணுக்குள்ளேயே இதெல்லாம் புதைஞ்சு கிடக்குது. இந்த பில்டிங் எல்லாம் அவ்வளவு தூரம் வந்து தண்ணி மண்ணெல்லாம் வந்து அடிச்சு உள்ள மண்ணெல்லாம் வந்து ஏறி கிடக்குது உள்ள. இதோடைய பின்பகுதி வந்து ஆறு. இதெல்லாம் வந்து தண்ணியில அடிச்சுட்டு வரப்பட்ட பகுதிகள் தான். இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு ஆறு ஓடி இருக்கு.
அந்த ஆத்தோட சேர்ந்து தான் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் எல்லாம் அங்கே தெரியும். அந்த பில்டிங் கீழே எல்லாம் வந்து உள்ள தண்ணி போய் சேர எவ்வளோ தூரம் ஆயிருக்குன்னு நல்லா தெரியும். இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதி. நிலச்சரிவு ஏற்பட்டதுல வந்து அதிகமான சேதங்கள் ஆனது வந்து இந்த பகுதி தான். ഇവിടെ നിലച്ചെരിവ് ഉണ്ടാകുമ്പോ ലാൻഡ്സ്ലൈഡ് ഉണ്ടാകുമ്പോ ഉണ്ടായിരുന്നോ? സൗണ്ട് കേട്ടിരുന്നു. വീട് എവിടെയാണ്? പള്ളിന്റെ അവിടെ അല്ലേ? ഓക്കെ ഓക്കെ. എത്രയിലാണ് പഠിക്കുന്നത്? പ്ലസ് വൺ. എവിടെ പഠിച്ചത്? ഈ സ്കൂളിൽ തന്നെ പഠിച്ചല്ലേ? ഓ, അത് സ്കൂൾ മൊത്തം പോയില്ലേ? അത് പോയിട്ട് ഇപ്പൊ മേപ്പാടിയില അവിടെ മാറ്റിയോ? ഓക്കെ ഓക്കെ. ശരി ശരി. മോന്റെ അപ്പം പഠിച്ച കുട്ടികൾക്ക് എല്ലാരും ഉണ്ട്? കൊറേ പേര് പോയിക്കുന്നു അല്ലേ? ശരി ശരി. നിങ്ങളെ വീട്ടിലൊന്നും പ്രശ്നമല്ല, ആ ഏരിയയിലൊന്നും പ്രശ്നമില്ല. അവിടെ പ്രശ്നം ഈ ഏരിയ മൊത്തം പോയി. ഈ മുണ്ടക്കായ് എന്ന് പറയുന്നത് എവിടെ ഉള്ളത്? ഇതിന്റെ മേലെ ഇത് അപ്പുറത്ത് മുണ്ടക്കായ്. ചൂരൽമല എന്ന് പറയുന്നത് ഇത് ചൂരൽമല. ഇത് ചൂരൽമല ടൗൺ അല്ലേ? ആ ആ ആ. ஓ சரி 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 சரி. ஓகே சரி மேடம், விரும்ப வரேன். இப்போ அந்த தம்பிக்கிட்ட நம்ம பேசும்போது மலையாளத்தில் என்ன சொன்னாப்லன்னா, அவங்க வந்து வீடு வந்து அவங்க வீடெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லையா, ஆனால் அவன் இந்த பகுதியில் ஒரு ஸ்கூலில் தான் அவன் படிச்சுட்டு இருந்திருக்கான். அந்த ஸ்கூலை நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஸ்கூலை பார்க்கலாம். அந்த தம்பி சொன்ன ஸ்கூல் அதுதான். அந்த ஸ்கூல் வந்து மொத்தமாக அதில் டேமேஜ் ஆயிடுச்சு. அங்கிருந்த கிரவுண்டு இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகி போயிடுச்சு. இங்கே படித்த நிறைய குழந்தைகள் வந்து இந்த நிலச்சரிவில் உயிரிழந்துட்டாங்க. அந்த தம்பி கூட படித்த பசங்களும் நிறைய பேர் வந்து இதில் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதை நம்ம கேட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாலம் தான் வந்து அந்த நேரங்களில் வந்து நம்மளுடைய ஆர்மினால போடப்பட்ட ஒரு இரும்பு பாலம். அந்த நேரங்களில் வந்து இந்த தண்ணி நிறைய போயிட்டு இருந்தனால இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் போக முடியாது. இந்த ரெஸ்கியூ டீம் எல்லாம் வந்து அந்த பக்கம் போய் மக்களை வந்து சேவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ அவசரமா வந்து ஆர்மினால போடப்பட்ட ஒரு பாலம் தான் இந்த இரும்பு பாலம். அதுதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து எந்தெந்த பகுதி நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டிருக்குன்னா, முண்டக்காய், புஞ்சிரி மட்டம், சூரல்மலை, வெள்ளரிமலை அப்படிங்கிற 4 பகுதியை வந்து இந்த நிலச்சரிவு ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற மக்கள் நிறைய பேர் தண்ணியில அடிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு பகுதியா நம்ம இப்போ பார்ப்போம். இந்த நிலச்சரிவு எப்போ நடந்தது அப்படின்னா 2024 ஜூலை மாதம் 30ஆம் தேதி வந்து இரவு இந்த நிலச்சரிவு நடக்குது. நேரம் சரியா வந்து முறை நிலச்சரிவு வரும்போது 2:17 அந்த டைமுக்கு வந்து நிலச்சரிவு முறை நடக்குது. அது 2வது முறையா வந்து 4 மணிக்கு இன்னொரு பகுதியிலிருந்து நிலச்சரிவு வருது. இந்த 2 நேரத்துலையும் மாட்டிக்கிட்ட மக்கள் தான் வந்து உயிரிழந்திருக்காங்க. இப்போ இந்த நிலச்சரிவு எங்க நடந்துச்சுன்னா, அங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நமக்கு வந்து சரியான அந்த மூடு பண்ணி இருக்கிறதுனால சரியா தெரிய மாட்டேங்குது. அந்த அவ்வளோ தூரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி அந்த மலைகளை வந்து அப்படியே மண்ணை அரிச்சு அதுக்கு நடுவில் இருக்கிற அத்தனை ஊர்களில் இருக்கிற வீடுகளையும் வந்து கடந்து தண்ணி, இந்த பாறைகள், இங்கே இருக்கிற பாறைகள் எல்லாம் வந்து அந்த மண்ணை அப்படியே இழுத்துட்டு தண்ணியோட சேர்ந்து இப்படி வந்து இங்க இருக்கிற வீடுகளையும் அழிச்சிட்டு மறுபடியும் இதுக்கு அந்த பக்கம் கீழே நிறைய பகுதியில வந்து அப்படியே மண்ணோட புதைஞ்சு தண்ணியில இழுத்துட்டு போயிருக்குது. இதுதான் அன்னைக்கு நடந்த சம்பவம். இது எதனால இது இப்படி நடக்குது அப்படின்னா, இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை சம்பந்தப்பட்ட ஏரியா தான் இது எல்லாமே. இங்க வந்து ஜூன் மாசத்துல இருந்து மழை வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகும், பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஜூன் ஜூலை இந்த 2 மாசம் அடிச்ச கடுமையான மழையில வந்து இந்த மண்ணெல்லாம் வந்து மண்ணுக்குள்ள வந்து தண்ணி நல்லா இறங்கி உள்ள அப்படியே மண்ணு சறுக்கிற அளவுக்கு வந்து தண்ணி இறங்கி நின்றுருக்கு. அப்போ இந்த 2 மாசம் கடுமையான மழையில வந்து இந்த மண்ணெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாம அப்படியே மொத்தமா இழுத்துட்டு வந்ததுதான் வந்து காரணம் வந்து ஆய்வுல சொல்றாங்க. இதெல்லாம வந்து இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
ஒருவேளை அந்த குளோபல் வார்மிங்னால இருக்கலாம். இல்லைன்னா வந்து இங்க தவறான கட்டப்பட்ட கட்டிடங்கள். நம்ம வர வழியில பார்த்தோம், நிறைய அந்த டவர்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க, அந்த ரோப்ல போற மாதிரி. அந்த மாதிரி நிறைய வந்து புவர் பில்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பில்டிங் கட்டுறதுனால கூட இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா வந்து இந்த காடுகளெல்லாம் அழிக்கிறனால இந்த மண்ணை வந்து சரியா பிடிச்சு நிற்க முடியாம அது வந்து அதை வந்து இழுத்துட்டு வந்துடுது. அப்புறம் வந்து சீஸ்மிக் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நில அதிர்வு இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து பெருசா வந்து குழி தோன்றனாலையும், அந்த அதிர்வு பெரிய பெரிய மிஷின் கொண்டு வந்து குழி தோன்றனாலையும் அந்த அதிர்வு வந்து மற்ற பாங்களை பாதிச்சு அது ஒரு நாள் ஒரே அடியா வந்து அங்கிருந்து இழுத்துட்டு வரதா வந்து ஆய்வுகள்ல சொல்றாங்க. இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் இந்த நிலச்சரிவு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வுகள்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இங்க ரொம்ப ஒரு துயரமான நிகழ்வு என்ன அப்படின்னா, நீபா அப்படிங்கிற வந்து ஒரு பிரைவேட் நர்சிங் சென்டர்ல வந்து எக்ஸிக்யூட்டிவா வேலை செஞ்ச நீபா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்க அந்த நைட்ல வந்து முறை நிலச்சரிவு வரும்போது அவங்க வீட்டில் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கு. அந்த நேரங்களில் அவங்களுடைய கணவனையும் அவங்களுடைய குழந்தையும் அவங்களுடைய அம்மாவையும் அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு பக்கத்துல இருக்கிற மக்களை வந்து காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருந்திருக்காங்க. அந்த நடுவுல அந்த இடைவெளியில வந்து அவங்களுடைய ஹெட்டு அவங்களுடைய டீம் ஹெட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நாங்களாம் ரொம்ப தண்ணியில மாட்டிட்டு இருக்கோம், வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஃபோன் கால் பண்றாங்க. ஸோ அந்த ஃபோன் கால் கூட அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய പേരാൽ അത് വൈറലാക്കപ്പെട്ടത്. അത് കേൾക്കുമ്പോൾ ரொம்ப മനസ്സിക്ക് ரொம்ப കഷ്ടമാ இருந்தது. ഇതാണ് ഉരുള് പൊട്ടിയിട്ടുണ്ട്, ഞങ്ങളൊക്കെ വീട്ടിലൊക്കെ വെള്ളം ഒന്ന് ആരോടെങ്കിലും ഒന്ന് പറയൂ. സാർ ഞാൻ വിളിച്ചിട്ടുണ്ട്, ഒന്ന് ആരോടെങ്കിലും ഒന്ന് പറഞ്ഞിട്ട് ഞങ്ങൾ ഇന്ന് രക്ഷപ്പെടുത്താം. அவங்க வந்து அவங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க காப்பாற்றும் போது மறுபடியும் 4 மணிக்கு வந்த நிலச்சரிவில் என்ன ஆகுதுன்னா, அவங்களும் அந்த தண்ணியில அடிச்சு கொண்டு போகப்பட்டு அவங்களும் உயிரிழந்துடுறாங்க. இது ரொம்பவே வந்து ஒரு ஒரு துயரமான ஒரு நிலைமை அந்த நேரங்கள்ல. ஏன்னா வந்து தன்னை அவங்களால காப்பாத்திக்க முடியும், அப்படி இருந்தும் பக்கத்துல எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைச்சு தன்னுடைய உயிரியை விட்ட அந்த நீபா வந்து ரொம்ப அது ஒரு துயர சம்பவமா இங்க கருதப்படுது. ஏதோ கோவில் இருந்திருக்கும் போல, ஆனா ஏதோ பில்டிங் எல்லாம் இருந்து அது போன மாதிரி தெரியுது. ஒருவேளை கோயில் இருந்து அது இடிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புதுசா கட்டப்பட்டதான் அந்த சின்னதா ஒண்ணு வச்சிருக்காங்க, அது இப்ப புதுசா கட்டிருக்காங்க, பார்க்கும்போது தெரியுது. ஸோ இது இங்க வந்து கோயில் இருந்திருக்கும் போல தெரியுது. இங்க ஒரு மரத்துல அந்த துணியெல்லாம் சுத்தி இருக்காங்க. இங்க வந்து மொத்தமா வந்து இந்த இதுல வந்து உயிரிழந்த மக்கள் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்ணால அடிச்சுட்டு வரப்பட்டு ஒரு 420 மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம் தான் அது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 397 பேர் வந்து இதுல காயப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் அந்த நேரங்களில் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் அவங்க எல்லாம் உயிரிழந்ததா அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த உயிரிழந்ததை உங்களுடைய போட்டோஸ் எல்லாம் வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கு, அதை நம்ம கடைசியா போகும்போது பார்க்கலாம். இப்போ இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 குடும்பம் இந்த பகுதியில மட்டும் ஒரு 4000 வீடுகள் இருந்திருக்கு. 4000 வீடுகள்ல பகுதி வீடு எல்லாமே வந்து இந்த நிலச்சரிவுல அடிச்சுட்டு வரப்பட்டு அவங்களுடைய இடத்தை எல்லாமே இழந்துட்டாங்க நிறைய பேர். இந்த தண்ணியில அடிக்கப்பட்டு போன ப்ராப்பர்ட்டி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200 கோடி ரூபாய் உண்டான சொத்து மதிப்பெல்லாம் வந்து இந்த தண்ணியில அடிச்சுட்டு போகப்பட்டதை நம்ம இங்க பார்க்கலாம். சில குடும்பங்கள்ல இருந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே உயிரிழந்திருக்காங்க. சில குடும்பங்கள்ல வந்து ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காங்க, ஒரு 4-5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரி பல குடும்பங்கள் இருக்கு. மிகவும் அந்த நேரங்கள்ல வந்து ஒரு மரண ஓலம் தான் இந்த பகுதியில. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 400 பேர் இறக்கும் போது அவங்களுடைய டெட் பாடிஸ் எல்லாம் இங்க வந்து எல்லாரும் முன்னாடி வந்து காமிக்கிறதும் அதை அடக்கம் பண்றதுங்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இந்த ஊர் முழுக்க வந்து ஒரு மரண ஓலமா இருந்ததை பார்க்க முடிஞ்சது அன்னைக்கு.
இந்த நிலச்சரிவு நடந்த அந்த நேரங்களில் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து இங்கே உதவிக்காக வந்திருக்காங்க. முழுக்க முழுக்க தண்ணி போயிட்டு இருக்க அந்த நேரங்களில் வந்து அந்த பகுதியிலேருந்து இந்த பக்கம் கடக்க முடியாத நேரங்களில் வந்து அங்கேருந்து ஒரு கயிறு கட்டி அந்த கயிறு வழியாக மக்கள் இந்த பக்கம் வந்திருக்காங்க. குறிப்பாக அது கூடலூர் பகுதியை சேர்ந்த ஒரு நர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஹோம் நர்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க அந்த பீரியடில் வந்து அந்த மழையே அந்த தண்ணி போகிற அந்த நேரங்களில் வந்து அந்த கயிறு மூலியமாக இந்த பக்கம் வந்து இங்கே இருக்கிற அடிப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து முதலுதவி பண்ணியிருக்காங்க. அவங்கள நிறைய சோஷியல் மீடியா அந்த நேரங்களில் வந்து பேசப்பட்டது அந்த நர்ஸை. அதே மாதிரி வந்து இங்கே ரெஸ்கியூ டீம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது NDRF அவங்க ஒரு டீம் வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஆர்மி, நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து இங்கே இந்த பாலத்தை போட்டிருக்காங்க. அப்புறமா ஃபயர் சர்வீஸ் அவங்களும் இதில் பங்கெடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் இருந்து இந்த ரெஸ்கியூ பணியை வந்து அவங்க மேற்கொண்டிருக்காங்க. இது இல்லாமல் ப்ரைவேட்டாக இருக்கிற வாலண்டியர்ஸ், ப்ரைவேட் ரெஸ்கியூ ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து சென்னையிலேருந்து பல இடங்கள்லேருந்து இங்கே வந்து இந்த பணிகளை வந்து இந்த மக்களுக்காக உதவி பண்ணியிருக்காங்க அந்த நேரங்களில். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்த அந்த நேரங்களில் வந்து மக்கள் பல பேர் வந்து இங்கே வந்து உதவி பண்ணுறது, பல இடங்கள் ஆயிரக்கணக்கான வண்டிகள் வந்து சாப்பாடு, பிஸ்கெட்டு இந்த மாதிரி நிறைய பொருள்களை நிறைய வண்டிகளில் கொண்டு வந்து அந்த நேரங்களில் அந்த மக்களுக்கு கொடுத்து உதவுனது வந்து மிகப்பெரிய விஷயம். அது ஒவ்வொருத்தருடைய கடமையாக அன்னைக்கு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம அண்ணா வந்து இங்கே இருக்கிற சில விஷயங்களை வந்து நமக்காக சொல்கிறாரு. அது என்னங்கிறது கேட்போம். ഇവിടെ നമ്മളിപ്പോ പൈസ മുടക്കിയിട്ട് 10-30 കൊല്ലായി. ഇപ്പോ നമ്മളിപ്പോ ആകെ 2 കൊല്ലം ആയിട്ടുള്ളൂ. പണി തീർന്നിട്ടില്ല. എന്നിട്ട് അത് 10-30 ലക്ഷം രൂപ ചെലവായി. ஏதுன்னு ഈ അമ്പലത്തിൽ. இங்க வந்து ஒரு கோயில் இருந்திருக்கு. நம்ம சொன்னபடி இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த கோயில் வந்து இந்த டிசாஸ்டர்ல வந்து போயிருக்குங்கிறதா அவரு நமக்கு சொல்றாரு. இன்னும் 10-30 കൊല്ലം ആയിട്ട് നമ്മൾ ഒരു ഇത് പണി തീർന്നിട്ടില്ല. 30 ലക്ഷം ചെലവാക്കിയിട്ട് തീർന്നിട്ടില്ല. ശരി. ഇത് നടക്കുമ്പോന്നുണ്ടായിരുന്നു നിങ്ങള്? ഇത് സ്പോട്ടിൽ തന്നെ ഉണ്ട്. സ്പോട്ടിൽ എവിടെ വീടുണ്ടായിരുന്നപ്പോ? നിങ്ങളെ വീട് തന്നെ എന്റെ ചൂരമൽ തന്നെ വീട്. അപ്പൊ നിങ്ങൾ വേറെ വന്ന് നോക്കിയോ? ഞാൻ വന്ന് നോക്കിയപ്പോ ഇത്രക്ക് ചളി. ചളി മനസ്സിലാവുമല്ലോ? മനസ്സിലായി, ചളി മനസ്സിലായി. ഞാൻ ചെരുപ്പ് ഊരിയിട്ടാണ് നടന്നത്. അപ്പോ അവിടെ ഇവിടെ ആ സമയത്ത് അതുകൊണ്ട് ആരെങ്കിലും രക്ഷിച്ചിരുന്നോ ആ സമയത്ത്? ഇല്ല, നടക്കാൻ പറ്റില്ല. ഒരാൾക്ക് നടക്കാൻ ചെയ്യറില്ലേ ചളി. ഒരാളിനെ രക്ഷപ്പെടുത്താൻ ആവൂല. അങ്ങനെ ഒരു കണ്ടീഷൻ ആയിരുന്നു. നിങ്ങളെ പേരെന്താ? ரவி. ஸோ அவரு ரவி, அண்ணனுடைய பேரு ரவி. அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் அந்த நைட்ல வந்து வந்திருக்கிறாரு. வந்து பார்க்கும்போது ஃபுல்லா வந்து முட்டிங்கால் வரைக்கும் அப்படியே வந்து அந்த சேரும் சகதியுமா இருந்திருக்கு. நகரவே முடியலையா, ஒருத்தரையுமே போய் இவரால காப்பாற்ற முடியாத ஒரு சங்கடமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம கிட்ட வந்து சொல்றாரு. சரி, നമ്മളെ കുടുംബക്കാരന്നെ പോയിട്ടുണ്ട്, ബന്ധുക്കള്. സ്വന്തക്കാര് പോയിട്ടുണ്ട്. ആ ബോർഡിൽ കാണാം. അവിടുന്ന് വരുമ്പോ നിങ്ങൾക്ക് ഒരു ബോർഡ് ഇല്ലേ, அது காணும். ஓகே നിങ്ങൾക്ക്. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் இதுல இறந்துருக்காங்க. அங்க ஒரு போர்டு வச்சிருக்கு. அந்த போர்டுல வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அவருடைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ரவி என்ன சொன்னாரு. ஸோ ரவி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரங்களில் வந்து இந்த தகவலை நமக்கு சொன்னதுக்கு ரவி அண்ணனுக்கு நன்றி. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பில்டிங் எல்லாம் எப்படி உடஞ்சி கிடக்குது. தூரத்துல இருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ரொம்ப சேதமாயிருக்கு. இப்போ மறுபடியும் புதுசாக கொஞ்சம் வேலைகள், இந்த JCB எல்லாம் வந்து இங்கங்கே கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. மதில் சுவர் அந்த மாதிரி எதுவும் கட்டிட்டு இருக்காங்க போல. ஆனால் கூட இது இந்த பாறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ பெருசான பாறைகள் இங்கே இருக்கு. இதெல்லாம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் கம்பியெல்லாம் வந்து அப்படியே தண்ணியில் அடித்து எல்லாம் பெண்டாகி அப்படியே ஒன்றுக்குமே ஆகாமல் இங்கெல்லாம் கிடக்குது.
இதெல்லாம் மறுபடியும் எடுக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. மரங்கள் எல்லாம் வேரோட அடிச்சுட்டு வந்திருக்கு. இப்போ இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த நேரங்கள்ல வந்து கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இருந்து அடிச்சுட்டு வந்திருக்கு அந்த வீடெல்லாம். அந்த வீடு அவங்களுடைய பொருட்களெல்லாம் இந்த வழியாக தான் அடிச்சுட்டு வந்திருக்கு. அந்த தண்ணியோட ஃபோர்ஸில் அந்த மக்களும் சேர்ந்து இது வழியாக அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்காங்க. இது நேராக இப்படியே போய் இது வயநாடு டிஸ்ட்ரிக்கு, இந்த தண்ணி போய் சேர்கிற இடம் வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்கு. ஸோ இந்த வழியாக அடிச்சுட்டு போகும்போது எல்லாமே உயிரிழந்துட்டாங்க. போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி போய் வேறொரு டிஸ்ட்ரிக்டில் போய் எல்லாம் அங்கேருந்து எல்லாம் ரெஸ்கியூ பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு தமிழ்நாடு வழியாக மறுபடியும் இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. ஸோ இதை வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போதே ரொம்பவும் ஒரு துயரமான ஒரு சூழ்நிலை. ஒருத்தங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தண்ணியில் அடிச்சுட்டு போய் இறந்து அது வேறொரு மாவட்டத்துக்கு போயிட்டு அதை வந்து வேறொரு வழியை எடுத்துகிட்டு வர்றதுங்கிறதெல்லாம் வந்து மிகவும் வந்து ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு துயரமான சம்பவம் இது. இந்த பகுதியை நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிரீனிஷா அவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இதை சுத்தியுமே ஃபுல்லா மலைகள், காடுகள் தான். இங்க நல்ல ஒரு பசுமையான ஒரு அட்மாஸ்பியர் இந்த ஊர்ல இருக்கு. இந்த ஊர் மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா மெயினா இந்த டீ தான். பார்த்தா தெரியும் அவ்வளோ அழகா இருக்கு. டீ, காஃபி, ஏலக்காய் இந்த மாதிரி விவசாயங்களை பண்ணி அதன் மூலியமா நல்லா வருவாய் ஈட்டி நல்லா செல்வ செழிப்பா தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சூழ்நிலை தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இங்க நடக்குது. ஸோ இது இந்த தேயிலை தோட்டத்தை தொடர்ந்து அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த மலைகள் தெரியும். அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட கண்டினியூட்டி தான் அது. ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அப்படியே அப்படியே அங்கிருந்து அவங்க விவசாயங்களை வந்து அப்படியே கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கடைசி வரைக்குமே அந்த வீடுகளெல்லாம் வந்து நிறையா இருக்கு. இந்த மக்களுக்கு வந்து இங்கே சொந்தமாக இடம் வச்சிருக்காங்க, விவசாயம் பண்ணுறாங்க. சில பேர் வந்து இந்த கூலி தொழிலாளியாகவும் இந்த காடுகளில் வேலை செய்கிறாங்க. சின்ன ஒரு கம்பேரிசன் தான். எப்படின்னா இங்கே பார்க்குறக்கு அவ்வளோ பசுமையாக இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மண்ணெல்லாம் அரிச்சு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு அந்த 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 லொக்கேஷனே வேற மாதிரி இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த பகுதியை விட அழகா இருந்தது தான் இந்த பகுதி. நடுவில் ஒரு தண்ணி ஓடம் போகிற மாதிரியும், 2 பக்கம் வீடுகள் இருக்கிற மாதிரியும், அவங்களுடைய சொந்த தோட்டங்கள் வச்சுக்கிட்டு அழகாக வீடு கட்டி நல்லா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் இப்படி ஒரு டிசாஸ்டர் வந்து நடந்திருக்கு. மெயினா வந்து இந்த உயிரிழப்புகள் வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அப்படியே இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஓடத்து பக்கத்துலதான் இந்த வீட்டுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா இந்த ஓட்டத்தை ஒட்டி இருக்கிற வீடுகள் வந்து வீடுகள் தண்ணி போற அந்த ஓட ஒட்டி இருக்கிற வீடுகள் மட்டுமே தான் அடிச்சுட்டு வரப்பட்டதுக்கு அங்க இருக்கிற மக்கள் வந்து உயிர் பலி ஆயிருக்காங்க இந்த பகுதியில. இந்த நிலச்சரிவு நடந்து மக்கள் உயிர் பலி அதிகமான அந்த நேரங்களில் வந்து அவங்க தொடர்புடைய உறவினர்களும் அம்மா அப்பாக்கள் வந்து இதுலேருந்து தப்பிச்சவங்க வந்து அவங்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரங்களில் வந்து ரொம்ப மன அழுத்தத்தினால நிறைய பேர் மனநோயாளியாக இங்கே மாறி இருக்காங்க. ஏன்னா ஒரு இரவு தூங்கிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு தண்ணி வருது, ஒட்டுமொத்த ஆளுகளையும் அடிச்சுட்டு போகுது. அப்படிங்கும்போது அதை வந்து அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. நைட்டு தூங்க போகும்போது எல்லாரும் உயிரோட இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதை வந்து அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து மன அழுத்தத்தால மனநோயினால பாதிக்கப்பட்டதா அந்த நேரங்களை வந்து நிறைய தகவல் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த கரடியெல்லாம் ஒரு மாட்டோம் இருக்குங்க வேறு நீங்க ஆளுகள் இல்லை தானே. ശരി മുന്നില്ലേ അവിടെ വെള്ളം വന്നിട്ടില്ല. വന്നിങ്ങനെ പക്ഷെ നിങ്ങൾക്ക് ഒരു പ്രശ്നമില്ല. നീ ഇപ്പൊ എവിടെ പഠിക്കണേ? വെള്ളാർമല. അപ്പൊ ഈ സ്കൂളിലാണോ നേരത്തെ പഠിച്ചത്? ഇവിടെ നിന്ന് ഇപ്പൊ എല്ലാരും അവിടെ പോയി. ഈ സ്കൂളിലാണ് നേരത്തെ പഠിച്ചത്. ഇപ്പൊ വെള്ളാർമല സ്കൂളിൽ പോയി. വെള്ളരിമല അല്ലേ? അവിടെ ആ സ്കൂളിലാണ് പഠിക്കുന്നത്.
പേരെന്താ? മുഹമ്മദ് ഷാദിൽ. മുഹമ്മദ് ഷാദിൽ. സാദിൽ. ഓ, നിന്റെ ഒപ്പം പഠിച്ച കുട്ടികൾക്ക് പ്രശ്നം എന്തെങ്കിലും ഉണ്ടോ? എട്ടേഴ് ആൾക്കാർ മരിച്ചു. 8 പേര് മരിച്ച് കുട്ടികള് അല്ലേ? ഓ, അറിയുന്ന കുട്ടികളാ? നല്ല ഫ്രണ്ട്സുകളാ? ഓ ശരി. വിഷമല്ലേ എനിക്ക് ആ സമയത്ത്? വിഷമം ഉണ്ടായിരുന്നു അല്ലേ? ആ, കഷ്ടാണല്ലേ. ആ സമയത്ത് എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു? നിങ്ങള് സൗണ്ട് ഒക്കെ കേട്ടിരുന്നോ? ഞങ്ങള് മേലെ തറവാടി. ആ ശരി. അങ്ങോട്ട് ആ ആ നല്ല സൗണ്ട്. വെള്ളം വരുമ്പോ ഭയങ്കര സൗണ്ട് ഉണ്ടായിരുന്നോ? വെള്ളം ഇതുവരെ ഒരുവിധം മേലെ വരെ വെള്ളം വന്നിരുന്നോ? പക്ഷെ നിങ്ങൾക്ക് വന്ന് നോക്കാൻ പറ്റിയില്ല ആ സമയത്ത്? പോയി. അപ്പൊ പോയതാണോ അതിന് മുമ്പ് പോയോ? അല്ല, ഉരുള് പൊട്ടിയപ്പോ നിങ്ങൾ പോയതാണോ അതിന്റെ മുമ്പിൽ പോയതാണോ? ഓ, ആ വെള്ളം വരുമ്പോ സമയത്ത് നിങ്ങൾ ഇവിടുന്ന് പോയതാണ്. എന്താണ് അവർക്ക് എങ്ങനെ അറിഞ്ഞത്? ഫോൺ വന്നിരുന്നോ? ഏത് ആ ഭാഗത്ത് നിന്നല്ലേ പൊട്ടിയത്? ഓരോ പെരേന് താഴെ പോയാണ്. ആ ശരി. ഓരോ പെരയിലൊക്കെ വെള്ളം കയറി. അപ്പൊ ഈ ഏരിയയില് നടന്നു വിചാരിച്ചിങ്ങനെ മൂപ്പര്. അപ്പൊ നിങ്ങൾക്ക് പ്രശ്നം ഉണ്ടാകും, നിങ്ങൾ പോയിക്കോളിന്ന് പറഞ്ഞല്ലേ? അപ്പൊ അങ്ങനെ പോയതാ നിങ്ങള്? ഓ, തറവാട്ട് പോയി. രാവിലെ വന്ന് നോക്കി. അപ്പൊ എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു ഈ ഏരിയ ഒക്കെ? ഇപ്പൊ ഒരുപാട് മക്കൾ ഇത് കൂടെ അടിച്ചിട്ട് പോയില്ലേ വെള്ളത്തില്? അവരൊക്കെ ഇവിടെ ഉണ്ടായിരുന്നോ അല്ല അങ്ങോട്ട് പോയി എടുത്തിരുന്നോ അവരൊക്കെ? ഇവിടൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. ഇവിടൊക്കെ ഡെഡ് ബോഡീസ് ഉണ്ടായിരുന്നു, വലിയ ആൾക്കാരൊക്കെ. 40 പേര് കിട്ടി അവിടെ. 2 ഏക്കർ സ്ഥലം. അപ്പൊ ഇത് കൂടെ ഒക്കെ ഡെഡ് ബോഡീസ് പോയി അല്ലേ? അടിച്ചിട്ട് ആൾക്കാരൊക്കെ അടിച്ചു പോയതായിരുന്നു അല്ലേ? ഇത് പള്ളി. ഇവിടെ ഒന്നും പ്രശ്നമില്ലല്ലോ, ഇതിനൊന്നും പ്രശ്നമില്ല. ഓ, ഇതുമേ വെള്ളം കയറി. അപ്പൊ ഇത് കൂടെ ഒക്കെ വെള്ളം കയറിയതല്ലേ? ഇപ്പൊ ഈ ബിൽഡിംഗ് ഒക്കെ അതാണ് പോയത്? ഇല്ല, വൃത്തിയാക്കിയതാണ്. ഓ ശരി ശരി. ആ ഓ ശരി ശരി. റൈറ്റ്. ഇപ്പൊ മോനെ എത്രയിലാ പഠിക്കണേ? 7ல படிக்கணே இல்ல? ஸோ அந்த தம்பி இப்போ நம்ம பேசிட்டு இருந்த தம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய வீடும் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருந்திருக்கு. அப்போது பக்கத்தில் வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து உள்ளே வருது அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நபர் வந்து இவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் உடனே இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி. உடனே வந்து இந்த மாதிரி நடந்த ஒரு 5 நிமிஷத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கிருந்து வேற அவங்க உறவினர்கள் வீட்டுக்கு இவங்க இங்கேருந்து போயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு வந்து தம்பி சொல்றாரு. அதே நேரங்களில் நம்ம நினைச்சோம் இந்த பகுதியில எல்லாம் வந்து தண்ணி வந்திருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா அவர் சொல்றது பார்த்தா இங்க பக்கத்துல வந்து ஒரு பள்ளி ஒன்று இருக்கு, ஒரு முஸ்லீம் பள்ளி ஒன்று இருக்கு. அந்த அந்த ஜன்னல் வரைக்குமே சேரெல்லாம் அடிச்சு இங்க எல்லாமே தண்ணி வந்ததாக வந்து இந்த தம்பி நமக்கு சொல்றாரு. ஸோ அது கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ வந்து இப்போ வந்து ஜேசிபி எல்லாம் வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணதாங்க சொல்றாரு. வேற ஒரு முக்கியமான விஷயம் தம்பி என்ன சொன்னாருன்னா, இது வழியா வந்து நிறைய வந்து மனித உடல்கள் வந்து இந்த வழியா நிறைய வந்து அங்கங்க ஆளுகளை வந்து எடுத்திருக்காங்க. கீழே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு 40 உடல்களை வந்து ஒரே இடத்துல இருந்து எடுத்ததா சொல்றாரு. அந்த நேரங்களில் வந்து அவங்க ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஏன்னா அந்த தம்பி கூட படிச்ச பசங்க ஒரு 7-8 பேர் வந்து இந்த தண்ணியில போய் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையா இருக்கு. அதை மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி நம்ம கிட்ட அதை பகிர்ந்துட்டாரு. இந்த ஆறு தான் வந்து தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போன இடம். இப்போ வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக வருது. ஆனால் கூட இங்கே வந்து இந்த வீடுகளுக்கு கிராஸ் பண்ணுறதுக்காக கல் வச்சுருக்காங்க. சரி, நம்ம அதில் போய் பார்ப்போம். ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணும். கல் ரொம்ப ஆடுது, ரொம்ப டேஞ்சர் தான். ஸோ இந்த பகுதியை கடந்துட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போதே இந்த பகுதியில் தான் வந்து நிறையா வந்து மனித உடல்கள் வந்து கிடந்ததாக வந்து தம்பி சொல்கிறாரு. ஆமாம்,
ஸோ இங்கே பார்த்தா தெரியும், இந்த வீடுகளுக்கெல்லாம் அந்த சேர்லாம் தண்ணி அடிச்சுட்டு போனதெல்லாம் அப்படியே லைவாக இப்பவும் அப்படியே இருக்கு. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம், அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா தெரியுது. சேரை அடிச்சது இப்போ கூட அவங்க வந்து சரி பண்ண முடியல. அது அவ்வளோ ஒரு பார்க்கும்போதே அவ்வளோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து சேரு இன்னிப்பவும் பார்த்தா தெரியுது. அன்னைக்கு வந்து அடித்த அந்த சேரு இப்பவும் வந்து அப்படியே இருக்கு. யாரும் எதுவுமே பண்ணலை. இங்கே எல்லாம் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த இடம் தான். உள்ள பார்த்தா தெரியும். இப்போ ஏதோ மிருகங்கள் வருதுன்னு நினைக்கிறேன். அதோடைய எச்சம் இங்கே வந்து இருக்கு. ஸோ உள்ள நம்ம போகிறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஏன்னா அதிகமான மக்கள் வந்து இந்த பகுதியில் இப்போ வர்றதில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அவங்க தங்கியிருந்த வீடு கட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி உடஞ்சி கிடந்திருக்கு. மேலே மாடிப்படி, அந்த ரூமில் ஒரு கட்டளை இருக்கு. கட்டலெல்லாம் உடஞ்சி இங்கே இருக்கிற ஒரு வேளை தப்பிச்சிருக்கலாம், இல்லைன்னா தண்ணியில் போயிருக்கலாம் இந்த வீடு. இந்த கட்டலாம் பாரு, இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து உள்ளே இறங்கி கிடக்குது கட்டலெல்லாம். புதஞ்சு கிடக்குது கட்டலெல்லாம். ஸோ இந்த வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து பகுதி அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி நின்ன பகுதி தெரியுதுங்களா, இதில் வந்து அவ்வளோ அழகாக வந்து கோடு போட்ட மாதிரி தெரியுது. உள்ள ரூமில் நல்லாவே தெரியுது. அந்த செவத்துல வந்து பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. ஆனால் இது உண்மையாலுமே இது ஒயிட்டு. இது தண்ணி வந்த பகுதி தான் வந்து கரெக்டாக அந்த தண்ணி இது வரைக்கும் நின்றுருக்கு. அப்போ இங்கே இருக்கிற பொருளெல்லாம் அடிச்சுட்டு உள்ளே போயிருக்கு. அதுதான் இங்கே நமக்கு தெரியுது. ஜன்னல்லாம் எல்லாமே உடஞ்சி, இதுதான் முன்பக்க கதவுன்னு நினைக்கிறேன், எல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி ஆகி கிடக்குது. ஸோ இந்த ஜன்னல் பார்த்தா தெரியும், அப்படியே எல்லா அழுக்கும் வந்து இந்த ஜன்னல் வழியாக அடித்து உள்ளே போயிருக்கு. பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கு. பொருளெல்லாம் அப்படியே இருக்கு. அதனால் நம்ம வந்து உள்ளேயும் போக முடியாது. இப்போ இங்கே பார்த்தா தெரியுது, ஒரு கார் வந்து இந்த தண்ணியில் அடிச்சுட்டு இங்கே வந்து அப்படியே உள்ள மூழ்கி கிடக்குது. அது இனி எடுக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அந்த கார் டயரு உள்ள பொருள்கள் மட்டும் தெரியுது, பாடி பார்ட் மட்டும் தெரியுது. இல்லை எவ்வளோ பெரிய வீடு, இங்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய வீடு. அந்த வீடெல்லாம் வந்து இப்போ ஆள் இல்லாமல் ஃபுல்லாக அது பூட்டி கிடக்குது. அந்த வீடு தான். இந்த வீடெல்லாம் வந்து நல்ல வீடுங்க, ஆனால் எல்லாமே வந்து ஃபுல்லாக தண்ணியில் அடிச்சுட்டு எல்லாம் போயிடுச்சு. எப்பா சரி, அந்த ஒரு கல்லு மாத்து பார்த்து வச்சிருந்தேன். ஸோ ஏன் இந்த மாதிரி எல்லாம் வருது, இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையை வந்து அரசாங்கம் வந்து இதை எடுத்தா வந்து இனி மேற்கொண்டு இனி வர நாட்களில் வந்து மேற்கொண்டு வர நாட்களில் வந்து இந்த மாதிரி இதை வந்து நம்ம தடுக்கலாம். அதை முறையான வந்து அரசாங்கம் என்ன சொல்லுது, ஆய்வுகள் என்ன சொல்லுது, எங்கே வீடு கட்டணும், எந்த பகுதியில் வீடு கட்டக்கூடாது, மரம் எந்த பகுதியிலலாம் அந்த மரங்களை வெட்டக்கூடாது, இந்த மாதிரி புதுசாக வந்து அதாவது புவர் பில்டிங்னு சொல்லுவாங்க. சில இடங்கள் வந்து இந்த வயல் பூமிகளில் வந்து வீடே கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிகமான இப்போ இந்த எல்லாம் வந்து வயல் பூமி மாதிரி தான் தெரியுது. அங்கெல்லாம் நிறைய வீடுகள் கட்டியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் தவிர்த்தாலே நம்ம வந்து உயிர் சேதங்களை வந்து நம்ம வந்து தவிர்த்திடலாம். காரணம் வந்து
எப்படி இங்கே தண்ணி ஓடிட்டு இருக்கு, இங்கே மலைகள் இருக்கு. ஏற்கனவே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலைக்கு பின்னாடி ஒரு பின்புறமா ஒரு மலையில வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்பவே அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஆய்வில் இனியும் நம்ம நிலச்சரிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்பவே ஒரு ப்ரிகாஷன் எடுத்திருந்தா இந்த உயிர் சேதங்களை தடுத்திருக்கலாம். இனி வர்ற காலங்களாவது யங் ஜெனரேஷன் இவங்கெல்லாம் இதை புரிஞ்சு நம்ம எந்தெந்த மாதிரி இடங்களை வீடு கட்டணும், இயற்கைக்கு மாற எப்படி நடக்கக்கூடாது, இயற்கைக்கு சாதகமாக எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது.